அங்கே போய் பார்த்தங்க, வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னே மூம்பு பண்ணி ரைட் பண்ணி போகலாம். ஏன்னா இப்போது இந்த ஒரு கடை இருக்குது, அங்கே பார்த்துட்டு அந்த கடையில் கேட்டு பார்க்கலாம். அவனும் சும்மா தான் உட்காந்துக்கிறான், இருக்காதுன்னு நினைக்கிறேன் 100% வேலை. எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன ட்ரை பண்ணால் தெரியும். இதோ அங்கே இருக்குது இந்த வண்டி நிற்குதுல, இதுக்கப்புறம் லைனில் அது இருக்குது. ஓகே, இதோ உட்காந்து கிடக்குறான் வேலை இல்லாமல். அவங்கள்ட்ட கேட்குறதோட நம்ம கேட்காம போயிடலாம். ஏன்னா உள்ளே ஒருத்தன் தூங்குறான், வெளியே ஒருத்தன் உட்காந்து கிடக்குறான் வேலை இல்லாமல். வேலை எங்கேருந்து கொடுப்பான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். அதனால் ஸ்க்ரைப் பண்ணி ஒரு ரோடு ஸ்க்ரைப் பண்ணி போகலாம். அதை தான் வண்டிலாம் நல்லா திரும்புறதுக்கு இந்த ஊரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. புரியுதா? பாருங்கள், எல்லாமே கடை வீதிங்களாம் எல்லாம் கடை வச்சுங்கிறவன் எல்லாமே வந்து நம்ம இந்தியாக்காரங்க நிறைய பேர். அதில் குறைஞ்சது அரபிங்க. ஆனால் லைசன்ஸு அரபி தான் இருக்கும். புரியுதா? லைசன்ஸ்லாம் அரபி தான் இருக்கும். அது நம்மளே கூட செய்யலாம். கொஞ்சம் பணம் செலவு பண்ணி சொந்தமாக லைசன்ஸ் உற்பத்தி பண்ணலாம். புரியுதா? இந்த கருப்பு கருப்பு கொடியெல்லாம் கட்டிக்கிறாங்க பாரு, அதெல்லாம் இந்த ஊர் வந்து ஏரியா வந்து ஷியா மக்கள்கிட்ட. இந்த பாரு எலக்ட்ரிக் பைக்கில் எவ்வளோ லோடு வச்சுட்டு டெலிவரிக்கு போகுது. புரியுதா? இங்கே அதிகமாக பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவாக, ஜாஸ்தியாக கூட இருக்கும். அது தலைபார் கடைக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்மள லோக்கல் ஆளுங்க வந்து இங்கே லோக்கலுக்கு எலக்ட்ரிக் வண்டி தான். புரியுதா? சரி, நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே ஏறிக்கலாமா? அந்த வண்டி நிற்குதாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது? பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த வீடியோ ஆஃப் ஆகிடும். ஏன்னா அங்கேருந்து கடை ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம எதுவும் வேலை கேட்கலாம், வேலை கேட்டுட்டு தொடர்ந்துட்டு போகலாமா? அடுத்தது இந்த ஊரை பார்த்துட்டு நம்ம வெளியே கிளம்புறதுக்கு சான்ஸ் வரும். அவ்வளோதான். பள்ளிவாசல்லாம் இருக்கா, ஷியா மக்கள்கிட்ட பள்ளிவாசல். ஓகே நண்பா, இப்போ அந்த சோபா கடையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேலை. ஓகேவா? இது தாங்க மாமியார் ஊர் பேர். மாமியார் பஹ்ரைனில் இருக்கிறது மாமியார் ஊர். இது நைட் வீடியோ தான், புரியுதா? இது நைட் வீடியோ, நைட்டில் எடுக்கிற வீடியோ. இது ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குன்னு ஏரியா நைட்டில் காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
பாருங்கள், இங்கெல்லாம் மனுஷன் நடந்து போகிறதுக்குன்னே ரோடெல்லாம் இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குமா? பார்த்துட்டு எல்லாமே லைக்கு கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க மக்களை. வீடியோ பார்த்துட்டு செஞ்சால் தானே. இங்கே ஒரு கடைக்கு போயிட்டு வேலையை கேட்டு பார்க்கலாம். ஆளாமல் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து கிடக்குறான். இங்கேருந்தே தெரியுது வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாரு, அப்படியே உள்ளே போனால் எல்லா லைட்டும் வந்திருக்கும், ஒன்றுமே இருக்காது. நேற்று சொன்னல ரொம்ப கால் வேதனை இருந்துச்சுன்னு. பரவாயில்ல, இன்றைக்கி அல்லாவோட துவால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஏன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, இங்கே ஒரு 4-5 கடை இருக்குது. அது என்ன கடைன்னு போய் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் நடந்து பார்த்துட்டு ரிட்டர்னு அந்த பக்கம் கார்லாம் நிற்குதுல்ல, அந்த வழியில் இறங்கிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு எதனா வேலைக்கு தகுந்த மாதிரி கடை இருக்குதான்னு பார்க்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் வர்றேன், இவ்வளோ தூரம் நடமாடுறதுலாம் இருக்குது. சலூன் கடை இருக்குது, இதுக்குள்ளே எதனா இருக்கும் இந்த தெருவில், ஒன்றும் புரியல. சரி, ஒரு ஜாக்பட்டு போய் கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் இந்த வெய்யை பிடிச்சிட்டு பேசிட்டே போகலாம். ரோடு கிராஸ் பண்ணிக்கலாமா? வண்டி அங்கே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போகலாமா? அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம்.